கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. எது நடந்தாலும், மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, தினம் தினம் இந்த ஈரான் பற்றின செய்தி ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னென்ன உலகத்தில் வேறு எந்த இடத்துல என்ன நடந்தாலும் என்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு 2-3 நாளைக்கு ஈரான் பற்றி ஒன்றுமே பேச வேண்டாம் அப்படின்னா, நேற்றைக்கு தான் அந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் என்பது முடிவுக்கு வந்தது. அப்போ நியாயமாக பார்த்தா ஒரு போர் நிறுத்த முடிவுக்கு வந்தால் என்ன நடக்கணும்? அடுத்த நொடியிலிருந்து ஒருவரை ஒருவர் குண்டு வீசி தாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த போர் நிறுத்தத்தை நீட்டித்து கொள்ளலாம் அப்படின்னு ட்ரம்ப் முதல்ல கேட்டார். ஈரான் ரொம்ப தெனாவட்டா அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் முதல்ல சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ரொம்ப வற்புறுத்தியதன் பேரில் அல்லது அதை முகாந்திரமாக வைத்து ட்ரம்ப் இன்டெஃபினைட் சீஸ்ஃபயர் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு ஈரான்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இது ஒரு விரிவான ஒரு செய்தி அறிக்கை. இதில் நம்ம நிறைய பாகிஸ்தானை பற்றி பேச போகிறோம். நான் ஒரு நீண்ட கட்டுரை மிக சமீபத்தில் கிழக்கு டுடே இதழுக்காக எழுதினேன். எங்களுடைய கிழக்கு டுடே இதழுக்காக இந்தியா ஏன் பாகிஸ்தானை கண்டு பொறாமைப்படக்கூடாது. இந்த விஷயம் நடக்குது இல்லையா? இப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது எங்கன்னா பாகிஸ்தானில் நடக்குது. பாகிஸ்தான் தான் இன்டர்லாக்யூட்டர், நடுவில் உட்கார்ந்து கொண்டு 2 பேரிடமும் பேசி நீ வா அப்படின்னு அவர்கள் இருவரையும் பேச வைப்பது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அதில் அவங்க அடிப்படையாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்படி யுஎஸுக்கும் ஈரானுக்கும் நடுவில் அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு இவ்வளவு முயற்சி பண்ணுதே பாகிஸ்தான், எதுக்காக? இதில் அவங்களுக்கு என்னையா ஆதாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வைக்கிறாங்க. சரி, இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த முயற்சி கைகூடலைன்னா, போர் நிறுத்தம் ஆகலைன்னா அவர்களுக்கு என்ன கெடுதல், என்ன ஆதாயம், என்ன கெடுதல்? சரி, அதோட விடலை. இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா? இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அதை நம்ம வைத்து இதுலேருந்து வேறு சில புள்ளிகளையும் நம்ம தொட்டு போவோம். ஸோ முதல் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நேற்றோடு முடிவடைவதாக இருந்த தற்காலிக போர் நிறுத்தம் இன்டெஃபினட்டாக இழுக்கப்படுகிறது. ட்ரம்ப் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது நான் உங்களை தாக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப் அந்த பிளாக்கேடு, ஹார்முஸ் நீரிணைப்பை பிளாக்கேடு செய்வதில் இருந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அதாவது ஈரானுக்கு உள்ளோ, வெளியிலிருந்து ஈரானுக்கோ, ஈரானிலிருந்து வெளியுக்கோ எந்த கப்பலும் போக முடியாது ஹார்முஸ் நீரிணைப்பை தாண்டி அப்படின்ட்டு அந்த இடத்த அப்படியே கம்ப்ளீட்டாக தடை செய்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தும் ஈரான் போர் நிறுத்தம் பண்ண போகிறோமா இல்லையா, சண்டை போட போகிறோமா இல்லையா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கையில், நீங்கள் உங்கள் ஆளுங்கள்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புவதாக இருந்த ஒரு குழு, அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு, அது போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டு இப்பொழுதைக்கு போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது. அந்த சமயத்தில் தான் டோட்டல் கன்ஃபியூஷன். இவர் இதை அறிவிப்பதற்கு முன்னால் டோட்டல் கன்ஃபியூஷன் என்னென்னா, முதல்ல ட்ரம்ப் சொல்லியிருந்தார் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ், ஜேடி வான்ஸ் வருவார் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஈரான் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ எல்லாம் மிரட்டிக்கிட்டே இருந்தேனாலாம் நான் நெகோசியேஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்போ வான்ஸ் வரமாட்டார் அப்படின்னு வருவார், வரமாட்டார், போவார், போக மாட்டார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் அந்த நிலையில் பாகிஸ்தானிடமிருந்து ஷபாஸ் ஷெரீஃப் அவங்களுடைய பிரதமர், பட் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அசீம் முனீர், ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர், இராணுவ தலைமை அதிகாரி, அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ட்ரம்ப் சரிப்பா நீங்கள்லாம் கேட்குறீங்க, சரி நான் கொடுக்குறேன், இது என்ன சீஸ்ஃபயர் தானே வச்சுக்கப்போ என்று கொடுத்ததாக அதுக்கு எல்லாரும் அவரை பாராட்டியிருக்காங்க, அந்த பாகிஸ்தானுடைய தலைவர்களை பாராட்டியிருக்காங்க. இப்போ அங்கே தான் இந்த முதல் கேள்வி வருது. சரிப்பா, இப்படி நீங்கள் இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, ஏன் இவ்வளவு எஃபர்ட் போட்டு பாகிஸ்தான் 2 பேரையும் பிடித்து இழுத்து கை குலுக்க வைக்க முனைந்து கொண்டிருக்கிறது? அதுக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை முதலாக வைப்பது என்னென்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஆட்டம் கண்டிருக்கிறது. அவங்க முழுக்க இந்தியாவை போன்றுதான் அவர்களும் முழுக்க ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக வரக்கூடிய பெட்ரோலிய பொருட்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு இந்தியா எப்படியோ எங்கெங்கேருந்தோ எண்ணெய் வாங்கி, கச்சா எண்ணெய் வாங்கி சென்ற மாதம்
மார்ச் மாதத்தை எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்ய எண்ணெயை நாம் வாங்கியிருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து நம்முடைய பெட்ரோல் பங்க்கில் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சமையல் எரிவாயு. அது இன்னும் சில பிரச்சனைகள் விரைவில் வரலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் குறைஞ்சபட்சம் பெட்ரோல் டீசல் குறைவில்லாமல் கடைகளில் கிடைத்து கொண்டிருக்கின்றன. விலையிலையும் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது இப்பொழுதுக்கு. வேற பாகிஸ்தானில் என்னென்னா விலை ஏற்றி இருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாத்தையும் ஷட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்களுடைய முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பல பாகிஸ்தானியர்கள் வளைகுடா நாடுகள், இந்த ஒரு 6 நாடுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான், இந்த நாடுகளில் வேலை செய்து அங்கிருந்து அவர்கள் அனுப்பக்கூடிய இந்த ரெமிட்டன்ஸ், அவங்க அனுப்பக்கூடிய அந்த பணம், அதுதான் பாகிஸ்தானுடைய எக்கானமியில் மிகப்பெரிய ஒரு பங்கை வைக்கிறது. இந்தியாவிலையும் அதுதான் நிலை. ஆனால் இந்தியாவுக்கு வேறு பல வருமானங்கள் இருக்கின்றன. ஒரு மேனுஃபேக்சரிங் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு செய்கிறதுனால நமக்கு பல விதங்களில் வருமானம் வருது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத பாகிஸ்தானுக்கு இந்த ரெமிட்டன்ஸுங்கிறது ரொம்ப பெரிய வருமானமாகிறது. இன்றைக்கி அது பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, அவங்க அந்த ரைசிங் ஃபியூவல் காஸ்ட், அவங்களுடைய பெட்ரோல் டீசலுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார அந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பு எல்லாமே அடி வாங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உணவின் விலை அதிகமாகிறது, நீங்கள் ஒரு கடை நடத்துகிறீங்கன்னா அதோடைய விலை அதிகமாகிறது, பொருட்களோட விலை அதிகமாகிறது. ஏன்னா எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக வருது. இப்போ இந்தியாவில் வந்து ப்ரைஸை ஹோல்டு பண்ணியிருக்கோம். பல நாடுகளில் ப்ரைஸை ஹோல்டு பண்ண முடியல. பாகிஸ்தானில் ப்ரைஸை ஹோல்டு பண்ண முடியல. இப்போ ப்ரைஸ் மேலே ஏறுதுன்னா அது வந்து பணவீக்கத்தை அதிகமாக்குகிறது. இதில் என்ன பிரச்சனை? சரிப்பா, பணவீக்கம் அதிகமாகுது, அப்போது பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இவர்கள் ஐஎம்எஃப் போன்ற சர்வதேச நிதியத்திடம் கடன் வாங்கி பிழைப்பை நடத்துகிறார்கள். இந்தியா வந்து வெளிநாடுகளிலிருந்து இந்த மாதிரி கடன் வாங்குவதில்லை. இந்தியா தனக்கு தேவையான பணத்தை, இந்திய அரசு தனக்கு தேவையான பணத்தை நேரடியாக இந்திய மக்களிடமிருந்தே ரூபாயில் கடனாக பெற்றுவிட முடிகிறது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அதுக்கான வழியே கிடையாது. அவர்களுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு மிகவும் குறைவு. அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்க வேண்டும். டாலரில், US டாலரில் கடன் வாங்க வேண்டும். அவங்களுக்கு பொதுவாக கடன் கொடுத்து கொண்டிருப்பது அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சைனா போன்ற நாடுகள். அதை தவிர இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கிட்ட கடன் வாங்கணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இவ்வளவாவது இருக்கணும் அப்படின்னு. அது அவர்களுக்கு மிகவும் அருகிவிட்டது. இதில் என்னடானா, ஒரு பெரிய குண்டை தூக்கி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போட்டுருச்சு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்துக்குள்ளே போனோம்னா நமக்கு ரொம்ப நேரமாயிடும். அதனால் அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு, UAE, ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு $2 பில்லியன் கடன் கொடுத்து ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரோல் ஓவர் பண்ணுறதுனா என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நான் கடன் தரேன்னு வச்சுக்கோங்க. வருஷ கடைசியில் உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் கிடையாது. ஸோ நான் அதை வந்து ஒரு ஃப்ரெஷ் லோனாக எடுத்துப்போம். இப்போ நான் அதாவது வந்து நான் அந்த உனக்கு கொடுத்த பணத்தை நான் உனக்கு இன்னொரு தடவை பணம் கொடுக்குறேன், அதாவது பழைய கடனை அடைச்சிட்டு புது கடனாக மாற்றிக்கோ அப்படிங்கிறது தான் ரோல் ஓவர். இப்படி ரோல் ஓவர் பண்ணி எவ்வளவோ ஆண்டுகள் தாண்டி வந்தாச்சு. இப்போ வேறு சில கோபங்கள் காரணமாக டீலெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு, நான் உனக்கு கொடுத்த கடனை எனக்கு திருப்பித்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஒரு அந்நிய நாடு வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருக்குன்னா, அதுவும் ரொம்ப தாண்டி போயிருச்சுன்னா அவர்கள் கேட்டால் நீங்கள் தரணும். இல்லாட்டி நீங்கள் டீஃபால்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டீஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு யாருமே கடன் தர மாட்டாங்க. IMFே உங்களுக்கு கடன் தராது. அதனால் இவங்க தங்களுடைய கையிருப்பிலிருந்து $2 பில்லியன் கொடுத்துட்டாங்க. இது வந்து சில நாட்களுக்கு முன்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார்கள். அப்போ உங்களுடைய அந்நிய செலாவணி இன்னும் குறையுது. இங்கே வெளிநாட்டிலிருந்து அதிக விலையுள்ள கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு. இது பாகிஸ்தானுடைய பிரச்சனை. இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ரைசிங் ஆயில் ப்ரைஸ் அப்படின்னாலே இம்போர்ட் பில் அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதிகமாகுது. இது வந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட், டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயுடைய அது மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் வருது. அப்போ அது குறையுது, பயங்கரமாக குறையுதுன்னா $1 ஏகப்பட்ட பாகிஸ்தானிய ரூபாய்கள். அப்போ இது வந்து ஒரு விஷச்சூழல். இந்த சூழலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா
நீங்கள் பணத்தை கடனை திருப்பி கட்டும்பொழுது உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும். ஸோ இந்த சிக்கல் வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரை எப்படியாவது இந்த போர் நின்று போய் ஹார்முஸ் நீரிணைப்பை திறந்தால் தான் அவங்களால பிரீத் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்டேக் அதில் இருக்குன்னு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் தேர் ஃபீலிங் த பிஞ்ச். ஸோ இதை தவிர வந்து அவங்களுக்கு ட்ரேட் டிஃபிசிட்னு சொல்லுவோம், வர்த்தக பற்றாக்குறை. ஏன்னா நீங்கள் ஏற்றுமதி பண்ணுவது குறைவாகவும் நீங்கள் இறக்குமதி பண்ணுவது அதிகமாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்நிய செலாவணி வெளில போயிட்டே இருக்கு. அந்த அந்நிய செலாவணியை ஓரளவு சரி கட்டுவதற்கு கல்ஃப் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் உங்களுக்கு கொடுக்கும் பணம், இந்த ரெமிட்டன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது முக்கியமாகிறது. இப்போ அதுவும் போச்சு. இப்படி பல விதங்களில் பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்குது. அது அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்து இதை எப்படியாவது இந்த அமைதியை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை தவிர மற்ற பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னொரு பிரச்சனை வந்து இவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. இதில் 2 பிரச்சனை இதில் வருது. ஒன்று, நாளை ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பினால் அவங்க பாகிஸ்தான்கிட்ட வந்து நான் பாகிஸ்தானை பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானிலிருந்து நேரடியாக தன்னுடைய படைகளை ஈரானுக்குள் கொண்டு போய் தரைப்படை வேண்டும் என்றால் பாகிஸ்தான் பர்ஃபெக்ட். 900 கிலோமீட்டர் 2 பேருக்கும் காமன் பார்டர் இருக்குது. அது தவிர அசர்பைஜான் இருக்குது, துருக்கி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. என்றாலும் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு இடமாக அவர்களுக்கு கிடைக்கும். பாகிஸ்தான் இதுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது. மாட்டேன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து ஒழிச்சிரும் உங்களை. சரி எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாது. சரிப்பா நீ நல்லா எடுத்துக்கோ என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 நாடுகளிலும், அதாவது ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு என்று உங்களுக்கு தெரியும், ஷியா முஸ்லீம் நாடு. கணிசமான அளவுக்கு ஷியா மக்கள் பாகிஸ்தானில் இருக்காங்க. அவர்கள் கொதித்து போய்விடுவார்கள். ஏற்கனவே அல்லது அமெரிக்க இஸ்ரேலிய குண்டுவீச்சில் அயத்தொல்லா அலி காமினி கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தானில் பயங்கரமாக தெரு போராட்டங்கள் நிகழ்ந்து அந்த போராட்டத்தில் சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை தாக்க போனார்கள். அந்த கராச்சி தூதரகத்தில் காவல் பணியில் இருந்த அமெரிக்க படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு அதில் வேற சில பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அப்போ பாகிஸ்தானை தளமாக வைத்துக்கொண்டு ஈரானுக்குள் அமெரிக்கா போக விரும்பினால் மாட்டேன் என்றும் சொல்ல முடியாது, எடுத்துக்கொள் என்றும் சொல்ல முடியாது என்ற ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இன்னொரு பார்ட்டு, இந்த ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஊரலத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிறதுல ஈரான் அடிக்கக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னா, பாகிஸ்தானை யாராவது தாக்கினால் சவுதி அரேபியா உதவி செய்யும் பாகிஸ்தானுக்கு. சவுதி அரேபியாவை யாராவது தாக்கினால் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவின் உதவிக்கு போக வேண்டும் அப்படின்னு இருக்கு. சவுதி அரேபியாவுக்கு ஏற்கனவே சில விமானங்களையும் படை வீரர்களையும் பாகிஸ்தான் அனுப்பி இருக்கிறது. அவர்கள் இன்னும் எந்த சண்டையிலும் ஈடுபடவில்லை. நாளை ஈரான் சவுதி அரேபியாவை கடுமையாக தாக்கினால், சவுதி அரேபியா ஈரானை தாக்க தொடங்கினால் உடனே வேறு வழியின்றி பாகிஸ்தானும் ஈரானை தாக்க வேண்டும். அதுதான் ஒப்பந்தம். அது என்ன, ஒருத்தனுக்கு படைத்தளமாக பாகிஸ்தானை கொடுத்தாலே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்கள் கோபமடைவார்கள் என்றால், இப்பொழுது பாகிஸ்தானை ஈரானை தாக்குகிறது என்றால் என்ன ஆகும்? அதுலேருந்து ரிகில் பண்ணிட்டு வெளில வர முடியாது. அப்படி நீங்கள் வெளில வந்தீங்கன்னா சவுதி அரேபியா எக்கச்சக்கமான பணத்தை கடனாக கொடுத்துருக்கிறது பாகிஸ்தானுக்கு. அவன் கேட்பான், டே நான் உங்க கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்றுனா நீ வரணும் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு எக்கச்சக்கமாக பணம் தந்துக்கிட்டு இருக்கேன் கடனாக ஒரு பக்கத்தில். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ வந்து இல்லை எனக்கு இவனும் நண்பன் அவனும் நண்பன் அப்படின்னா என்னத்துக்காக நீ எங்கூட வந்து ஒப்பந்தம் போட்ட என்று கேட்கலாம். அப்போ அந்த விதத்திலும் பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலாவது அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா போர் என்றால் நாமும் அதில் இழுத்து கொள்ளப்படுவோம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலையும் பாகிஸ்தான் வந்து எப்படியாவது இது வந்து நம்ம என்னடா இது இந்த ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே என்று ஒரு எண்ணம் பாகிஸ்தானுக்கு இருக்கலாம். அடுத்த பிரச்சனை, இது வந்து 2 விதமாக பார்ப்போம். ஒன்று வந்து ஈரானில் என்ன நடக்கலாம், போர் நடக்கிறது, அமைதி இல்லை போர் நடக்கிறது என்றால் போரின் இறுதியில் ஏதோ ஒரு கட்டத்தில் போர் அடித்து போய் அமெரிக்கா கிளம்பி போயிடும், இஸ்ரேலும் ஏதோ ஒரு கட்டத்தில் கிளம்பி போகணும். ஆனால்
இஸ்ரேலுடைய வெற்றி என்பது என்னன்னா, இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆட்சியாளர்களை ஒழித்து கட்டிவிட்டு தங்களுக்கு சாதகமான சிலரை ஈரானுடைய தலைமை பதவியில் உட்கார வைப்பது. கரெக்டா? இதுதான் இஸ்ரேலுடைய வெற்றி. இஸ்ரேலுடைய தோல்விங்கிறது என்னன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகார அமைப்பு ஆளு செத்தாலும் அடுத்து வரவனும் அதே ஐடியாலஜி, அதே கருத்தியலில் இருப்பவன். அப்ப அவன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையை வைத்துக் கொண்டிருப்பான். இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலை அங்கீகரிக்காத நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது. பாகிஸ்தான் இஸ்ரேலுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்வதில்லை. இஸ்ரேலும் பதிலுக்கு பாகிஸ்தான் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா முக்கியமாக இஸ்ரேலுடைய பிரச்சனை என்னன்னா, இஸ்லாமிய நாடுகளில் அணுகுண்டு இருக்கக்கூடாது, நியூக்ளியர் பாம் இருக்கக்கூடாது. இருந்தால் இவங்களை நம்பவே முடியாது, ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம மேலே கொண்டு வந்து போட்டுருவாங்க அப்படின்னு. வெகு காலத்திற்கு முன்பேயே இந்தியா இந்த டெஸ்டெல்லாம் பண்ணும் பொழுது, இந்திரா காந்தி காலத்தில் அதை ஒட்டி பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகளை செய்து அணு ஆயுதங்களை உருவாக்கியது. அப்பொழுதே இஸ்ரேல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்தி அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவதற்கான ஒரு திட்டத்தை போட்டது. ஆனால் அதை அமெரிக்கா தடுத்து விட்டது. ஏன்னா அந்த சமயத்தில் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவைப்பட்டது. ஏனெனில் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல் தொடுப்பதற்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள ரஷ்யா உள்ளே வந்திருந்தது. இது இந்த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யார் ஆப்கானிஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணுவது அப்படிங்கிறது இந்த கோல்டு வார் பீரியட், பனிப்போர் காலகட்டத்தில். அப்போ பாகிஸ்தான் என்னும் ஒரு நட்பு நாடு அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது. அதனால் அது இஸ்ரேல் என்னும் இன்னொரு நட்பு நாடை நீ சும்மாரு, நீ போய் ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆக்கி விட்டுறாத என்று தடுத்து வைத்திருந்தது. ஆனால் நாளைக்கு யோசித்து பாருங்கள், பாகிஸ்தான் இஸ்ரேலை அங்கீகரிக்கப் போவதில்லை. பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய நாடான ஈரானில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது அல்லது ஒரு அமைப்பு ஆட்சியில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை பயன்படுத்தி எப்படியாவது பாகிஸ்தானுக்குள் சில குழப்பங்களை ஏற்படுத்த இஸ்ரேல் முயலலாம். ஒரு ஆம் அப்படின்னு தான் நான் போடுறேன் அந்த இடத்துல. அது என்ன ஆகும் அதன் விளைவாகனா நிச்சயமாக அது பாகிஸ்தானுக்கு நல்லதில்லை. அதனால் குறைந்தபட்சம் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்வதைத்தான் பாகிஸ்தான் விரும்பும். அதுவும் ஒரு காரணம். பாகிஸ்தான் எப்படியாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏதோ ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புது. அதில் அவங்களுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அப்போ இஸ்ரேல் ஈடுபடாமல் என்ன ஒரு அமைதி ஒப்பந்தம் சாத்தியம் அப்படின்னா, இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அமெரிக்காவை ஒப்புக்கொள்ள வைத்தால் அமெரிக்கா இஸ்ரேலை பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறது தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாகிஸ்தான் பற்றிய அபிப்பிராயம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, அக்டோபர் 2022 ஜோ பைடன் அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் மேபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் தட் பொசஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வித்தவுட் எனி கொஹேஷன் அப்படிங்கிறாரு. 2022 அவர் என்ன சொன்னார்னா, உலகிலேயே கையில் நியூக்ளியர் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளிலேயே மிக 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 ஆபத்தான ஒரு நாடுன்னா அது பாகிஸ்தான் தான். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் கொஹேஷன், ஒரு அரசியல் ரீதியாக அது ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத, எல்லா கட்சிகளுக்கும் ஒரே பார்வை இல்லாத ஒரு நாடு அது. அதனாலேயே அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நாடாக ஆகியிருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பே அவர் அதிபராக முதல் முறை அதிபராக வந்தபோதே பாகிஸ்தான் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் பாகிஸ்தானை பற்றி நிறைய பயங்கர மோசமாக பேசியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் இன்றைக்கு பாகிஸ்தான் மேலே அவ்வளவு ஆசையோட, கிட்டத்தட்ட லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஷபாஸ் ஷெரீஃபை பாராட்டுறதும், ஷபாஸ் ஷெரீஃப் ஐயா நீங்கள் தான் ஐயா பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிறதும், ஆசிம் முனீர் திடீர்னு தெய்வமே அப்படின்னு சொல்கிறதும், இவர் பதிலுக்கு மை ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல்னு சொல்கிறதும், ஒரு முக்கோண காதல் கதை. அங்கே எல்லாரையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க மாறி மாறி. இந்த காதல் அரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை எப்படியாவது பயன்படுத்தி தன்னுடைய நாட்டுக்கு ஏதாவது செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத நம்ம விரைவில் பார்த்துருவோம் நம்ம. ஸோ இந்த ஓவரால் இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய நிலை பயங்கரமாக மாறி இருக்கு. ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத வெத்து வேட்டு நாடு அப்படின்னு
2 அமெரிக்க அதிபர்கள் அடுத்தடுத்து வந்த ட்ரம்ப்பும் பைடனும் நினைத்து கொண்டிருந்த நிலையிலிருந்து நகர்ந்து மை மோஸ்ட் ஃபேவரட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு கூட அவர் வந்து பாகிஸ்தானை சொல்லிவிடுவாரோ ட்ரம்ப் அப்படிங்கிற நிலைக்கு போயிருக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நாளைக்கு IMFட்ட போய் கடன் வாங்கும் பொழுது அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லிருச்சுன்னா போதும், குடுறா இன்னும் 2 போட்டு குடுறா அப்படின்னு சொன்னா சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து இதை தடுக்க முற்பட்டது. IMF கடன் தர வந்தபோது இந்தியா வந்து அங்கே போய் ஒரு பிளாக் போட்டுது. இந்தியா என்ன சொல்லிச்சுன்னா இவங்க வந்து தீவிரவாத நாடு. இந்த பகல்காம்லாம் நடந்திருந்தது அந்த சமயத்தில். இந்த முக்கோண காதல் கதை பெரிய அளவுக்கு உருவாகி இருக்காத அந்த நேரத்தில் இந்தியா போய் கடுமையாக போராடியது. தீவிரவாத நாட்டுக்கு நீ $2 பில்லியன் கடன் கொடுக்குறேங்கிற, அவன் அதை பயன்படுத்தி எங்கள் நாட்டில் தீவிரவாதத்தை தான் அவன் வளர்க்க போகிறான், கொடுக்காத அப்படின்னு இந்தியா சொன்னப்ப அமெரிக்கா வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்ன ஒரு காரணத்தினால தான் அந்த டீல் நடந்தது. குறைஞ்சபட்சம் கடன் வாங்குறதுக்கு அது உதவும் அப்படிங்கிற அளவுக்காவது அது இருக்கும். சரி, இப்படி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வருது. என்ன கெடுதல் அப்படிங்கிறது நான் வந்து சில கெடுதல்களை நான் வரும்பொழுது அந்த இதை பற்றியெல்லாம் பேசும்பொழுதே நான் சொல்லிட்டேன். இந்த அமைதி ஒப்பந்தம் மட்டும் நடக்காமல் போர் தொடங்க ஆரம்பித்து சவுதி அரேபியாவும் போரில் ஈடுபட்டு விட்டால் பாகிஸ்தான் நிலை வந்து பரிதாபம். ஒன்று, போர் புரலாங் ஆச்சு அப்படின்னாலும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பயங்கர மோசமாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து உண்மையிலேயே ஒரு நம்பகமான ஏதாவது ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது என்றால் அதில் அமெரிக்கா கையெழுத்து போடுதுன்னா அது அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒன்று வந்து ஈரானோடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் சொன்னிச்சு அப்படின்ட்டு 2 பேரும் வந்து தாட்புட்னு அடித்து அவங்களுடைய சுப்ரீம் லீடரே கொண்டுட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். February 28 அன்று அது நடந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் புரோக்கர்டு பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதை கையெழுத்திட்டு அடுத்த நாளைக்கே இஸ்ரேல் வந்து அடிமடியில் குண்டு வச்சான் அப்படின்னா பாகிஸ்தான் என்னடா நீ உருவாக்கிய அமைதி ஒப்பந்தம் போய் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு அவங்க சொல்லக்கூடும். மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கு எல்லாருக்குமே. இப்போ இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இந்த பஹல்காம் அதை ஒட்டி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் நம்முடைய ஃபாரின் பாலிசி என்னவாக இருந்ததுன்னா எப்படியாவது பாகிஸ்தானை உலக அரங்கில் தனிமைப்படுத்தி விட வேண்டும். அதாவது பாகிஸ்தானுக்கென்று நண்பர்களே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சுன்னா எல்லாரும் இந்தியாவுடைய நண்பர்கள், பாகிஸ்தான் வந்து நியூட்ரல், அவன் இஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா சீனாவுக்கு பாகிஸ்தான் ரொம்ப நெருங்கிய நண்பன். ஏன்னா அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இடத்துல இருக்கான். சீனா பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவை வளர விடாமல் செய்கிறது, இந்தியாவுடைய வேகத்தை மட்டுப்படுத்துகிறது. அமெரிக்காவுக்கு அவ்வப்போது பாகிஸ்தான் பயன்பட்டு வந்திருக்கிறது. இந்த 2 பேர் உலகிலேயே முதல் மற்றும் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பாகிஸ்தானை ஏதோ ஒரு விதத்தில் போஷித்து வருகின்றன. அதே மாதிரி கல்ஃப் நாடுகளை பொறுத்தவரை சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு பலவிதமான உதவிகளையும் செய்து அவர்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய மிலிட்ரி வேலைகளை எல்லாம் செய்து கொள்ளலாம் என்றும் பார்க்கிறது. சமீபத்திய நண்பன் அவங்களுக்கு வந்து துருக்கி. இதெல்லாம் வந்து இந்த 2ம் இப்போ சவுதி அரேபியாவும் சரி துருக்கியும் சரி, நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், நம்ம 2 பேரும் எப்படி சேர்ந்துருக்கிறதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவர்களுக்கு நண்பர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் OIC அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அந்த இடத்துல ஏன்னா அதோட முக்கியமானது என்னென்னா அந்த இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற ஒரே முஸ்லீம் நாடு என்பது பாகிஸ்தான் தான். அதனால் இஸ்லாமிய நாடுகள்லாம் பாகிஸ்தானை டபக்குன்னு தள்ளி விட்டுற மாட்டாங்க. ஸோ இந்தியா நினைப்பது தவறு, அவனை எப்படியாவது தனிமைப்படுத்திடலான்ட்டு. ஆனால் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு துணை போகாமல் இருக்க வேற சில விஷயங்களை இந்தியா செய்யணுங்கிற முடிவெடுத்து அதை நோக்கி நகர்ந்து விட்டது. இருந்தாலும் இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு அமைதி ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் நடுவில் நிற்பது பாகிஸ்தான், இந்தியா அல்ல அப்படிங்கிறது இந்தியாவில் சிலருக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்புறம் இருக்கவே இருக்க நம்முடைய எதிர்கட்சிகள் அவங்க வந்து கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நரேந்திர மோடியை கேலி பண்ணுறது அவர்களுக்கு வந்து நாட்டு நலன் முக்கியம் அல்ல, நரேந்திர மோடியை கேலி பண்ண வேண்டும்ங்கிறது தான் அவங்களுடைய முக்கியம். விஸ்வகுரு இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஈரானுக்குமா பார்டர்? சரி, என்னவோ காரணத்துக்காக பாகிஸ்தான் அந்த இடத்துல இருக்குன்னா நாம போய் அந்த இடத்துல அதையே செய்யணும் என்று எதிர்பார்ப்பது அவசியம் இல்லாதது. நம்ம பண்ணுறதுக்கு 1000 காரியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்பவர்களையெல்லாம் விட்டு விடுவோம். இது வந்து
இந்திய பத்திரிகைகள் மட்டுமல்ல, அமெரிக்க பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்டே ஒரு விரிவான கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறது. இதில் நம்ம நிறைய விஷயங்களை ஏற்கனவே இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டோம். பட் ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் பேசிடுவோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி அமெரிக்கா, அதுவும் முக்கியமாக ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை இப்படி ஒரு இந்த அமைதிக்கான தூதுவராக முன்வைத்து அவர்களை நம்பி இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துகிறார் அப்படின்னு அவங்க வந்து விரிவாக பண்ணுறாங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஃபஸ்ட்டு டேர்மில் பாகிஸ்தான் அவர் எப்படி திட்டிருந்தார்னா, பாகிஸ்தானுக்கு நம்ம எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்துருக்கிறோம், பதிலுக்கு அவங்க நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கள் நமக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யும் ஏமாற்றும் தான் அப்படின்னே அவர் சொன்னார். இன்னைக்கு அவர் வந்து முழுமையாக மாறி இருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சில நிபுணர்களோட கருத்து 3 விஷயங்கள், 3மே சி அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்குது. கிரிப்டோ, கிரிட்டிக்கல் மினரல், கவுண்டர் டெரரிசம் அப்படின்னு 3. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். எதனால் வந்து ட்ரம்ப்பும் அசீம் முனிரும் பாய் பாய் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா, அதில் நம்பர் 1 விஷயம் வந்து அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறியது. அந்த வெளியேறுவதற்கு முன்னால் ஒரு பெரிய தற்கொலைப்படை தாக்குதல் அமெரிக்க படை வீரர்கள் மீது நிகழ்ந்தது. இது வந்து ஆகஸ்ட் 2021. அந்த சமயத்தில் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறத அசீம் முனிர் தன்னுடைய ஒரு பெரிய நெட்வொர்க், அவர் ஆப்கானிஸ்தான்லேயும் சரி, ஈரான்லேயும் சரி, பாகிஸ்தானுடைய உளவு நெட்வொர்க் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த உளவு நெட்வொர்க், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவு நெட்வொர்க்குடைய திறன் காரணமாக அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களை பிடிப்பதற்கு காரணமாக அசீம் முனிர் இருந்தார். ஸோ அதுதான் வந்து கவுண்டர் டெரரிசம் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ அந்த விதத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கடன் பட்டிருப்பதாக ட்ரம்ப் நினைக்கிறார். இது ஒன்று. அடுத்தது கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இது கொஞ்சம் காமெடியான விஷயம். பாகிஸ்தான் சர்வ தாராளமாக அமெரிக்காவை அழைத்து, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் பாகிஸ்தானில் குவாலிட்டி கிரிட்டிக்கல் மினரல் இருக்கா, எங்கே இருக்குது, அதுலேருந்து என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க்குக்கு தெளிவான பதிலே கிடையாது. ஆனால் அது இப்படி சொன்னதே பெரிய சந்தோஷம் ட்ரம்ப்புக்கு. 3வது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், கிரிப்டோ அப்படிங்கிறது. கிரிப்டோங்கிறது வந்து கிரிப்டோ கரன்சி. அது எகெயின் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போல. நீங்கள் வந்து பிட்காயின் அப்படின்னு ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி எத்தீரியம், கிரிப்டோ கரன்சி, ஸ்டேபிள் கரன்சி அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து டிஜிட்டல் பிளாக் செயினை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய டிஜிட்டல் பணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூபாய் நோட்டுகளாக இருக்காது. இன்னொன்று, இவையெல்லாம் ஃபியட் கரன்சி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஃபியட் கரன்சினா ஒரு நாடு இஷ்யூ பண்ணக்கூடிய கரன்சி. இந்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் கொடுப்பது தான் இந்திய ரூபாய்கள். அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ், அது வந்து அமெரிக்க அரசின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ், அது கொடுப்பது தான் யூஎஸ் டாலர் என்னும் கரன்சி. இதெல்லாம் தான் ஃபியட் கரன்சி. ஒரு நாடு அந்த கரன்சியில் $5 போட்டால் அல்லது $500 போட்டால் அதற்கு இணையான பணத்தை அல்லது பொருளை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு நாடு தருகிறது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு நாடு தேவையில்லை, ஒரு அரசு தேவையில்லை. அது வந்து முற்றிலுமாக டீசென்ட்ரலைஸ்டாக இயங்கக்கூடியது. அதுக்கு மேலே ரொம்ப கவலைப்படாதீங்க. அதோடைய சில காம்ப்ளெக்சிட்டியை பற்றி நான் இப்போ இங்கே பேசலாம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலி ஒன்று நம்ம பார்ப்போம். இந்த கரன்சியை இன்ஃபேக்ட் யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், நாம் ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்களும் நானும் உங்களில் ஒருத்தருக்கு வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் நல்லா தெரியும், கொஞ்சம் இனிஷியலாக பணம் போடுறதுக்கு உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் பணம் இருக்குன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து புதிதாக, இப்போ உங்கள் பேர் கிறிஸ்டின்னு வச்சுக்கோங்க, என் பேர் பத்ரி, பாக்கி அப்படின்னு நம்ம வந்து ஒரு புது டிஜிட்டல் காயினை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம். அந்த பணத்தை வந்து நம்ம இணையத்தில் நம்ம இதோட இனிஷியல் வேல்யூ, ஒரு பாக்கிக்கு இத்தனை டாலர், ஒரு பாக்கி ஈக்குவல் டு $1 அப்படின்னு நம்ம அதை இறக்கலாம். அதை யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். அதை பலரை நாம் பயன்படுத்த வைத்தோம் என்றால் நாளைக்கு அது ஒரு செகண்ட், தேர்டு கரன்சியாக மாறும்.
அது அவ்வாறு மாறிவிட்டதென்றால் உங்களுக்கு வந்து அதை அதை இஷ்யூ பண்ணக்கூடியவராக உங்களுக்கு ஒரு பெரிய பணக்கார சாம்ராஜ்யம் ஒன்று இங்கே காத்திருக்கிறது. இந்த தொழிலில் ட்ரம்ப்புடைய மகன்களும் ட்ரம்ப்புடைய அந்த ஃபேவரட் இந்த எல்லா இடத்துலையும் போய் பேச்சுவார்த்தைகளை செய்யக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகனும் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு என்று ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஸோ இதுதான் இது வந்து ஒரு இந்த நான் சொல்லலை, இதை பாகிஸ்தானுடைய செனட் டிஃபென்ஸ் கமிட்டியுடைய ஃபார்மர் சேர்மன் முஷாஹித் ஹுசைன் சையத் அப்படிங்கிறவர் வந்து வி கேவ் ஹிம் த 3 C's கிரிப்டோ, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கவுண்டர் டெரரிசம்னா அந்த ஊர்லேயே அதை பற்றி பெருமையாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால தான் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு. அஃப்கோர்ஸ் அதே சையத் என்ன சொல்கிறாருன்னா, 2 நாடுகளும், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி, யாராவது ஒரு நாட்டை அவங்க வந்து நம்புகிறார்கள் இன்றைக்கு என்றால் அந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்குன்னு. அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. அதனால தான் அவர்கள் வந்து தைரியமாக பாகிஸ்தானில் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். ஸோ இது வந்து நீங்கள் கிளியராக நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தான் நிஜமாகவே அவர்களுக்கு இந்த விஷயத்தில் பயன்பட்டிருக்கிறது. வேறு எந்த இடத்திலுமே அமெரிக்கா இதை செய்திருக்க முடியாது. ஐரோப்பாவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த போருக்கு எதிராக இருந்தவர்கள், ட்ரம்ப்புக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல. ஈவன் இந்தியா கூட இதில் ஈடுபட்டு இருந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாகிஸ்தான் பயங்கரமாக கெயின் பண்ணியிருக்கு. இதில் உலக அரங்கில் பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர் வந்து பலரும் அதை உச்சரிக்கிறார்கள் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பார்க்குறாங்க. சாதாரண மக்கள் கூட வந்து அதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்தியராக இருந்து இந்திய அரசு அல்லது உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பு உயர்கிறது என்றால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவீர்கள் தானே? நான் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி பாகிஸ்தானில் சாதாரண மக்கள் கூட சந்தோஷப்படுறாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸுங்கிறது உண்மையில பாகிஸ்தானில் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒன்று, இந்த கிரிப்டோ கரன்சி டீல்னால எந்த விதத்திலும் பாகிஸ்தானின் சாதாரண மக்களுக்கு பயன் இருக்கானா? இல்லை. கவுண்டர் டெரரிசத்தினாலையும் பாகிஸ்தான் மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. மக்கள் எதிர்பார்ப்பது இந்த உறவின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது. அது கான்கிரீட்டாக எதுவும் இன்றைக்கு இல்லை. வேறு சில பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த மிலிட்ரி ரூலரோட, பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ரூலர் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிரோட அமெரிக்கா நெருங்கி பழகுவதில் ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு லெஜிட்டிமேட் ரூலரே கிடையாது. அவர் உண்மையிலேயே இராணுவ தலைவர். அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அவர் ரிட்டையர் ஆகணும். அவருக்கு பதில் அடுத்த இராணுவ தலைவர் நியமிக்கப்பட வேண்டும். இனிமேல் இன்னொரு இராணுவ தலைவரை நியமிச்சிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நாட்டில்? அசிம் முனிராக நினைத்து நகர்ந்தால், அல்லது அவர் உயிர் போனால், அல்லது அவர் இடம் விட்டு அப்பா நீ வா என்று சொன்னால், அப்படி யாரும் நீ வான்னு யாரையும் கூப்பிட போகிறதில்ல அந்த இடத்துல. அசிம் முனிர் தன்னுடைய இறுதி காலம் வரை அந்த இடத்துல இருக்க போகிறார். அப்படி என்றால் அவர்தான் உண்மையில் சர்வாதிகாரி. அப்போ அங்கே இனிமேல் டெமோக்ரஸி என்பது செத்து விட்டது. அதற்கு அந்த நாட்டு மக்கள் பழகி கொள்ள வேண்டும். ஏன் இதற்கு முன்னாடி இல்லையா அயூப் கான், ஜியாவுல் ஹக், ஜெனரல் முஷாரஃப், அந்த வரிசையில் அசிம் முனிரும் 4வது ஆளாக வந்துட்டு போகிறாரு. என்ன ரொம்ப திறமையாக அவர் வந்து உண்மையிலேயே அந்த இடத்துல டெமோக்ரஸி இருக்கு என்பது போல காண்பித்து கொண்டிருக்கிறார். இம்ரான்கானை சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள். அதனால் உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து நிஜமான ஒரு டெமோக்ரஸி என்பது இல்லை. அதனால் ஒன்றும் அந்த நாட்டு மக்கள் வந்து இதற்கு எதிராப்பில் சண்டை போட போகிறாங்களா, தரையில் இறங்கி போராட போகிறாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுதைக்கு வாஷிங்டன் போஸ்ட் குறிப்பிடுவது போல பாகிஸ்தானுக்கு அவர்கள் காட்டில் மழை. இது இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு இல்லாதவரை நம் இதை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உண்மையிலேயே இந்தியாவுடைய தேவையும் கூட இந்த அமைதி ஒப்பந்தம் என்ற ஒன்று ஏற்பட வேண்டும் என்பதுதான். அதற்கு காரணமாக பாகிஸ்தான் இருந்தால் அந்த அளவுக்கு நாம் மகிழலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்பொழுது போர் நிறுத்தம் முழுமையாக நடைபெற்றாலும், ஹார்முஸ் நீரிணைப்பு முழுமையாக திறந்து விட்டதென்றாலும், இந்த வரக்கூடிய நிதியாண்டில் 2026-27 இந்தியாவுடைய ஜிடிபி மொத்த உற்பத்தி மேலும் அதிகரிக்கும். அந்த விதத்தில் நாமும் போர் நிறுத்தத்தை கொண்டாட வேண்டும். போர் நிறுத்தம் என்ற ஒன்று வருவதை வரவேற்க வேண்டும். அதற்கு பாகிஸ்தான் உதவி செய்தால் பாகிஸ்தானையும் நாம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.